ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வெற்றி செய்தியோடு உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். என்னை தொட்ட இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் நீ ராஜயோகம் தான் வரப்போகுது. நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை குறை கூறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க எப்படி என்னை பார்த்து குறை சொல்லலாம்னு அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு வாக்குவாதம் செய்து நேரத்தை வீணடிப்பதை காட்டிலும் அவங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு உனக்குள்ள நீயே சுய பரிசோதனை செஞ்சுக்கோ. அவர்கள் செய்த தவறும் அவர்கள் சொன்ன குறையும் உண்மையாக இருந்தால் உனக்குள்ள தவறு இருந்ததுன்னா அதை நீயே திருத்தி கொண்டு சரியான ஆளாக மாறிவிடு. இல்லை, அவங்க வேணும்னே உன்னை குறை சொல்லியிருக்காங்க, வேண்டுமென்றே உன்னை குற்றம் சாட்ட நினைக்கிறார்கள் என்றால் அதை தட்டிவிட்டு தாண்டி போய்கிட்டே இரு என் செல்லமே. நீ தவற விட்ட வாழ்க்கையும் வாய்ப்பும் எத்தனையோ இருக்குது. இனிமேலும் உன் வாழ்க்கையில் நீ எந்த அற்புதமான வாய்ப்புகளையும் தவற விட்டுவிடக்கூடாது என்றுதான் உனக்கான வாழ்க்கையை ராஜயோகம் நிறைஞ்சதாக, சந்தோஷம் நிறைஞ்சதாக அமைச்சு தர்றதுக்கு நான் உன்னை தேடி வந்துட்டேன். நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது மட்டுமே உனக்கான வாழ்க்கை என்பதில் நீ உறுதியாக இரு. வஞ்சத்தை நெஞ்சில் வச்சு பொய்யாக பேசக்கூடிய சில உறவுகள் கொடிய நஞ்சு போல உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் பேசுகிற வார்த்தைகள்லாம் இனிமையாக இருக்குது, அன்பா பாசமாக சிரித்து சிரித்து பேசுகிறாங்கன்னு எல்லாரையும் முழுவதுமாக நம்பி விட வேண்டாம். சில பேர் மனசுக்குள்ளே உன் மேலே அவ்வளவு கோபத்தையும் மஞ்சத்தையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு வாயில் பேசும்போது கொஞ்சி கொஞ்சி பேசுவாங்க. அவர்களின் உண்மையான மனதையும் எண்ணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிடேன்னு சொல்லவே. வாழ்க்கையில் சில பேரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் தான் உனக்கு நல்லது. இதை சுயநலத்துக்காக சொல்லலை, நீ தன்மானத்தோட வாழணும், யார் முன்னாலும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். உனக்கு நல்லது நினைக்கிறவங்களையும் நல்ல குணம் கொண்டவங்களையும் உன் பக்கத்தில் வச்சுக்கோ. உனக்கு ஒருத்தவங்க கெடுதல் தான் செய்கிறாங்க, உன்னை ஏமாத்துறாங்க, துரோகம் செய்கிறாங்கன்னு தெரியும் போது அவர்களிடமிருந்து நீ விலகி நின்று விடேன்னு செல்லவே. நல்லதோ கெட்டதோ மற்றவர்கள் வாழ்வில் நீ என்ன செய்கிறியோ அந்த விஷயம்தான் நாளைக்கு உன் வாழ்க்கையில் நடக்குன்றதை மறந்துட வேணாம். இன்றைக்கி நீ ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சினா நாளைக்கே அது நல்லதாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தரும். இன்றைக்கி நீ யாருக்காவது கெடுதல் செஞ்சினாலோ கஷ்டப்படுத்தினாலோ அதே கஷ்டம் உன் வாழ்வில் விஷயத்தில் நடப்பதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போ யாருக்கு உன்னால் நல்லது செய்ய முடிஞ்சாலும் செய், ஆனால் கெடுதல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் அதை செய்துவிடாதே என் தங்கமே. நீ செய்கிறது அடுத்தவங்களுக்கு சின்ன உதவியாக இருந்தால் கூட அதை தவறாமல் செய்துவிடு. அதே நேரத்தில் பெரிய காரியமாக இருந்தால் யாருக்கிட்டையும் சொல்லாமல் ரகசியமாக போய் செய். ஏன்னா இந்த உலகத்தில் யாரும் அடுத்தவங்களுக்கு உதவவும் மாட்டாங்க, வேறு யாராவது அடுத்தவங்களுக்கு உதவுனாலும் அதை பார்த்து பொறுக்கவும் மாட்டாங்க. தனக்கு உதவி செய்யலை, எனக்கு எதுவும் கொடுக்கல, அவங்களுக்கு மட்டும் உதவி செய்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்கன்னு அதை கூட பொறாமை எண்ணத்தோடு தான் பார்ப்பாங்க. அதுவும் கஷ்டப்படுறவங்க கூட அடுத்தவங்கள்ட்ட போய் கையேந்தி நிற்கணும்னு நினைக்க மாட்டான். ஆனால் வசதியாக வாழ்கிறவங்க தான் இன்னும் தனக்கு வேணும், தான் நிறைய சொத்து வச்சுருக்கணும், அடுத்தவங்க கூட எல்லாரும் தனக்கு தான் வந்து கொடுக்கணும்னு யோசிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். என் அன்பு பிள்ளையே, நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன், அந்த வார்த்தையை மறந்துடாத. ஒருபோதும் யார் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கட்டும், உன்னால் முடிஞ்சால் நீயும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவு. ஆனால் யாராவது வந்து உனக்கு உதவி செய்வாங்கன்னு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே என் செல்லமே. உன்கிட்ட இருக்கிறத தட்டி பறித்து தான் எடுத்துக்கிட்டு போகணுன்னு வேணால் சில கூட்டம் உன்னை சுற்றி இருக்குது. அதே நேரத்தில் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் பல தடைகளும் உன்னை சுற்றி சுற்றி வருது. எதை பார்த்தும் பயப்படாத, துணிஞ்சு தைரியமாக நீ முன்னாடி போனினா உனக்கான வெற்றியை என் கைகளில் பின்னாடி நான் எடுத்துக்கிட்டு வருவேன். அப்படிதான் இப்போது நீ நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்க போகுதுன்ற வெற்றி செய்தியோட இந்த வராகியமாக உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எடுக்கிற முடிவுகளிலெல்லாம் இறுதி வரை மன உறுதியோடு இருந்தினா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என் செல்லமே. கடக்கவே முடியாது என்று நினைத்த சில தருணங்களை கூட போராடி கடந்து வந்ததற்காக நீ உன் மேலே நினச்சி உன்னையே பெருமைப்பட்டுக்கலாம். ஏன்னா பல பேர் எத்தனையோ பேர் உன்னால் முடியாது, நீ கஷ்டப்படுவ, அது இதுன்னு சொன்ன போதும் கூட எல்லாத்தையும் தாண்டி அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு இன்றைக்கி அடுத்தவங்க பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு தான் உன் வாழ்க்கை ஒரு நல்ல நிலமையில இருக்குது. நிஜமாவே நீ முன்பு இருந்ததை விட இப்போது ஓரளவுக்கு நல்ல நிலமையில தான் இருக்க. அது வேணா உன்னால் ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உண்மை அதுதான் என் செல்லமே. சுயமாக எல்லா விஷயங்களிலும் முடிவெடுக்கக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு. ஏன்னா எப்போது உனக்கான விஷயங்களை நீயே முடிவெடுக்க தெரியாமல் அடுத்தவங்களை போய் ஆலோசனை கேட்குறியோ அப்போதே அவனுடைய அடிமையாக நீ மாறிடக்கூடும். அதனால் எப்போதும் உனக்கான விஷயங்களில் எது எப்படி என்னன்னு எல்லார்கிட்டையும் போய் கருத்து கேளு.
ஆனால் உனக்கான முடிவை நீயே தான் தனியாக எடுக்கக்கூடிய ஆளாக இரு. தோல்வி என்பது வெற்றிக்கு நேர்மாறானது கிடையாது. அதுவும் வெற்றியின் ஒரு பகுதி தான். ஏன்னா வெற்றிங்கிற படியை தொடரணும்னா முதல்ல தோல்வியை தானே தாண்டி வரணும். எடுத்தவுடனே எல்லாரும் எல்லா காரியத்திலும் வெற்றியை பெற்றிட முடியாது. சில பல தோல்விகளை தாண்டி கடந்து வந்தால் மட்டும்தான் வெற்றியை தொட்டு உணர்ந்து ரசிக்க முடியும். அப்படிதான் இப்போது நீயும் தோல்வியை கடந்து வந்து வெற்றியை தொடப் போகிறாய். என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் மட்டும் உனக்குள்ள இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்லமே. அந்த துணிச்சல் உனக்குள்ள இருந்ததுன்னா எந்த ஒரு சவாலையும் நீ கஷ்டமா நினைக்க மாட்ட. எல்லாத்தையும் சுலபமா நினைச்சு சாதிச்சு நான் ஜெயிச்சிட்டேன்னு எல்லார் கண் முன்னாலும் வந்து நிற்கத்தான் போகிறாய். முடிந்து போன விஷயத்தை விட இனி நடக்கப் போகும் விஷயம் இன்னும் சிறப்பாக இருக்கணும் என முயற்சி செய். உன் வாழ்க்கையை வளமானதாக மாற்ற வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. எதிர்மறையான சூழ்நிலைகளையும் எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும் போதும் நீ அதை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில வெற்றிகள் உனக்கு கொடுக்கப்படுது என் செல்லமே. ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் நல்லதை விட கெட்ட விஷயங்கள் நிறைய நடக்கும். கெட்டது நடக்கும்போது சோர்ந்து போகவோ துவண்டு போகவோ கவலைப்படுவதோ வருத்தப்படுறதோ கூடாது. இது நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை தைரியமாக எதிர்கொண்டு இனிமேல் எல்லாம் நல்லதாக நடக்கும் என நேர்மறையாக விஷயங்களை எதிர்கொள்ள பழகு. உனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான பயணத்தை நீ நிறுத்தி கொள்ளாத வரை நீ எவ்வளவு மெதுவாக சென்றாலும் நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும். அதாவது உனக்குன்னு ஒரு பயணம் வச்சுக்கணும், உனக்குன்னு ஒரு லட்சியம் வச்சுக்கணும். அதை அடைவதற்கு உன்னால் முடிஞ்ச எல்லா வழிகளிலும் நேர்மையாக முயற்சியை செய்ய வேண்டும் என் செல்லமே. யாரையும் ஏமாற்றி ஜெயிக்கிற எண்ணம் உனக்குள்ளே வரக்கூடாது. வாழ்க்கைனா கஷ்டமான பாதைகள் நிறைய இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி போனினா நிச்சயமாக மகிழ்ச்சியான இலக்கை நீ அடைய முடியும். பாதை கஷ்டமாக இருக்கே நினச்சி கவலைப்படாத. கஷ்டமான விஷயங்களை கடந்து போனால் மட்டும்தான் சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை உன்னால் அடைய முடியும். உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நீ மறந்து போகும் அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சியை மிக பெரிய அளவில் நான் தர்றேன். நீ வெற்றி பெறும் வரை தன்னம்பிக்கையோடு இருப்பது அவசியம் என் செல்லமே. வெற்றி பெற்ற பிறகு ஆணவமோ தலைக்கணமோ வராமல் தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியம். நீ இப்போது அடைந்தது வெற்றி என்றால் அடுத்து தோல்வி வருந்தால் அதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கணும். நீ அடைந்தது இப்போது தோல்வி என்றால் அடுத்து வரப்போகும் வெற்றியையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். ஏன்னா எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து வெற்றியோ தோல்வியோ வருவதில்லை. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வர்றது தானே மனித வாழ்க்கை. நீ முயற்சிங்கிற படிக்கட்டில் நேர்மையாக முன்னேறி போனினா வெற்றிங்கிற உயரம் உனக்கான இடத்தை ஒதுக்கி வச்சிருக்கும். நேர்மையாக நியாயமாக வாழ நினைக்கிற மனிதர்களுக்கும் முயற்சியை தொடர்ந்து செய்யும் மனிதர்களுக்கும் நிச்சயமாக நான் வெற்றியை தந்தே தீருவேன். பிறப்பால் தொடரும் உறவுகள் எல்லாம் பிணைப்பால் தொடரும் உறவுகளுமாகவும் மாறி போவார்கள். ஏன்னா பிறந்தவங்க மட்டுமே எல்லாரும் கடைசி வரைக்கும் ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க. ஒரே தாயின் வயிற்றில் பிறந்ததால் அவங்க கடைசி வரைக்கும் ஒத்துமையாக அன்பாக பாசமாக இருந்து எங்கேயாவது பார்த்துருக்கியா? ஆனால் வளர்ந்து ஆளாகி பெருசாக அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நட்புகள் உறவுகள்னு சொல்லி நல்லபடியாக ஒத்துமையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இங்கு பல பேர் இருக்காங்க. அவர்கள்தான் உன்னதமான மனிதர்கள். ஒரு தாயின் வயிற்றில் பிறக்காமலேயே உண்மையான அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்ளும் மனிதனாக நீயும் அவர்களில் ஒருவனாக இருக்க தான் போகிற. உன் வாழ்க்கையிலையும் நான் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிரந்தரமாக நிச்சயமாக கொடுப்பேன்.